வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரத் எக்ஸாம் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். அது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே 4 வீடியோ போட்டிருக்கோம். அது தொடர்ச்சியான வீடியோக்கள். இப்போ 5வது வீடியோ. அதை இப்போ தான் புதுசாக பார்க்குறோன்னு இருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு டே பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நாங்கள் போகிற வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரிங்களா? வாங்க வீடியோ பார்க்கலாம். இது நகர கூட்டுறவு வங்கியின் நிதி ஆதாரம் இல்லை. இது நகர கூட்டுறவு வங்கியின் நிதி ஆதாரம் இல்லை. எதுன்னு கேட்டால் கடன் பத்திரம். கடன் பத்திரம் என்பது நகர கூட்டுறவு வங்கியின் நிதி ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? டெஃபன்ஷிட்ஸ். நபார்டு வங்கியில் மறுநிதி பெறும் வங்கி நிறுவனங்கள். நபார்டு வங்கியில் மறுநிதி பெறும் வங்கி நிறுவனங்கள் எதுன்னு கேட்குறாங்க. மாநில மத்திய கூட்டுறவு வங்கிகள், வணிக வங்கிகள், கைத்தொழில் ஊக்குவிக்கும் நிதி நிறுவனங்கள். அதாவது நபார்டு வங்கியில் மறுநிதி பெறும் வங்கி எதுனா மாநில மத்திய கூட்டுறவு வங்கிகள், வணிக வங்கிகள், கைத்தொழில் ஊக்குவிக்கும் நிதி நிறுவனங்கள். இந்த பேங்க்கெல்லாம் நபார்டு வங்கியில் மறுநிதி பெறும் வங்கி. சரிங்களா? நலிந்தோர் கடன் மொத்த கடன் எத்தனை சதவிகிதம்? அதாவது நலிந்தோர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கடன் மொத்த கடனில் எத்தனை சதவீதம் கொடுப்பாங்கன்னா 12%. 12%னா ₹1 வட்டி. 40% முன்னுரிமை கடன் என்பது 40% முன்னுரிமை கடன் என்பது விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த உபத்தொழில், சிறு வணிக கடன், கல்வி, வீட்டு வசதி கடன். இதுக்கெல்லாம் 40% விதத்தில் கடன் கொடுக்குறாங்க. சரிங்களா? கூட்டுறவு பேங்க்கு. 1965ஆம் ஆண்டு வங்கி ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 2 படி கூட்டுறவு வங்கி என்பது, அதாவது 1965ஆம் ஆண்டு வங்கி ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 2 படி கூட்டுறவு வங்கி என்பது மாநில கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க கூட்டுறவு வங்கிகள். சரிங்களா? அதாவது 1965ஆம் ஆண்டு வங்கி ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 2 படி கூட்டுறவு வங்கி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வருஷத்தெல்லாம் ஒரு நோட்டு பேனை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா வருஷத்தெல்லாம் சீக்கிரம் மனப்பாடம் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது 1800 சில்லற வருஷம்லாம் ஒரு பேப்பரில் சைடில் தண்ணி எழுதி வச்சுக்கோங்க. 1900 சில்லற ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிங்கன்னா இப்போலேருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். திரும்ப 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 படித்தோம்னா நம்ம வருஷத்தை மறக்கவே மாட்டோம். சரிங்களா? இந்த வருஷம் இதுக்கு தான் அப்படின்னு நம்ம எப்போ தூக்கத்தில் எழுந்துச்சி கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடலாம். சரிங்களா? அந்தமாரி ப்ரிப்பேராக நம்ம படிச்சுட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம வருஷத்தை மறக்கவே மாட்டோம். அடுத்தது, வளர்ச்சிக்கான செயல் திட்டம் எத்தனை ஆண்டுக்கானது? வளர்ச்சிக்கான செயல் திட்டம் எத்தனை ஆண்டுக்கானதா? 5 ஆண்டு வளர்ச்சி திட்டம். அதாவது ஆண்டு வாரியாக 5 ஆண்டு வளர்ச்சி திட்டம். எத்தனை சதவிகிதம் தவணை தவறிய கடன் நிலுவை நின்றால் மத்திய கூட்டுறவு வங்கி மாநில வங்கியில் நிதியுதவி பெற இயலாது? அதாவது 60%. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மத்திய கூட்டுறவு வங்கி கடன் கொடுக்கறதுல சதவீதம் தவணை தவறிய கடன் நிலுவையில் நின்று போச்சுன்னா அந்த 60% குறையாத இருக்கணுங்க. அப்படி அதிகமாக ஆயிடுச்சுன்னா மாநில நிதி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது எத்தனை சதவிகிதம் தவணை தவறிய கடன் நிலுவை நின்றால் மத்திய கூட்டுறவு வங்கி மாநில வங்கியில் நிதி உதவி பெற இயலாது? அதாவது ஒரு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் நிதியுதவி பெற இயலாது. எவ்வளோ இருக்கக்கூடாதுன்னா, தவணை தவறிய கடன் எவ்வளோ இருக்கக்கூடாதுன்னா 60% இருந்துச்சுன்னா அவங்க அந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவி கொடுக்க மாட்டாங்க. அதாவது மாநில கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கிக்கு தர முடியும்னு சொல்ல வராங்க. 60% தவணை கடன் இருந்துச்சுன்னா தரமாட்டான்னு சொல்ல வராங்க. பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடன் பெற தேவையானது. அதாவது ஒரு ஸ்டாஃப், இப்போ கூட்டுறவு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் அவர் ஒரு கடன் பெறத்துக்கு என்னென்ன தகுதி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, சம்பளச்சான்று இருக்கணும், சம்பளத்தில் பிடித்தம் செய்ய அலுவலக தவறின் உறுதிமொழி. அதாவது சம்பளச்சான்று, சம்பளத்தில் பிடித்தம் செய்ய அலுவலகத்தில் தலைவரின் உறுதிமொழி, சக உறுப்பினரின் பிணை உறுதி இருக்கணும். அடுத்த கொஷின், சொந்தமாக நிலம் இல்லாத குத்தகை நிலம் உள்ள ஒரு விவசாயி கூட்டுறவு சங்கத்தில் விவசாய கடன் பெற விண்ணப்பித்தால் அனுமதிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விவசாயி, அதாவது ஒருத்தர்கிட்ட சொந்த நிலம் இல்லாத பட்சத்தில் அவர் இன்னொருத்தவங்க காடை வயலில் குத்தகை ஓட்டும்போது அவருக்கு பேங்க்கில் அது கடன் பெறலாமான்னு சொல்கிறாங்க. கடன் பெறலாம். எப்படின்னா, அவங்களுடைய
பட்டாச்சிட்டா வச்சு அடங்கல் வாங்கணும். யாருக்கிட்ட? விஓக்கிட்ட. விஓக்கிட்ட போய்ட்டு இவங்களுடைய வயலை நாங்கள் தான் ஓட்டுறோம், இவ்வளோ நாளைக்கு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடங்கல் அவங்கள்ட்ட சொல்லி எவ்வளோ சர்வே நம்பர்லாம் போட்டு எவ்வளோ இடத்த நாங்கள் எவ்வளோ நஞ்சியா புஞ்சையா என்ன நெல் பயிர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு அடங்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து பேங்க்கில் கொடுத்து சப்மிட் பண்ணி நம்ம லோன் வாங்கிக்கலாம். தேவையான ப்ரூஃப் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்து நம்ம லோன் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆனால் கம்பல்சரி விவசாயம் இல்லாதவங்களுக்கும் லோன் கொடுக்கறதுக்கு பேங்க்கில் அனுமதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 1962 துவங்கிய மாநில தொழில் கூட்டுறவு வங்கியின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா சென்னையில். வருஷத்தை பார்த்துக்கோங்க. 1962 துவங்கிய மாநில தொழில் கூட்டுறவு வங்கியின் தலைமையிடம் எதுனா சென்னை. பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் என்பது பிரதம சங்கம். பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் எதுனா பிரதம சங்கம் தான் சொல்லுவாங்க. 19/5/1964 உருவான மாநில கூட்டுறவு சங்கங்களின் தேசிய இணையத்தின் நோக்கம், அதாவது 19 மே மாதம் 1964 உருவான மாநில கூட்டுறவு சங்கம் தேசிய இணையத்தின் நோக்கம் என்னென்னா, மாநில வங்கிகளுக்கு மத்திய வங்கிகள் மூலம் கடன் அமைப்பை சீர் செய்தல். அதாவது மாநில வங்கிகளுக்கு மத்திய வங்கிகள் மூலம் கடன் அமைப்பை சீர் செய்தல். அடுத்த கொஷினு, விவசாய கடன் சங்கங்களின் நோக்கம் என்ன? விவசாய கடன் சங்கம் இருக்குல்ல, அதனுடைய நோக்கம் என்னென்னா, விவசாய உற்பத்தியை பெருக்குவது, கந்து வட்டிக்காரர்களின் கொடுமையை தவிர்ப்பது, விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது. அதாவது ஒரு விவசாயி வளர்ச்சியில் முன்னேறி வரணுன்னா அவங்களுடைய உற்பத்தி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாருன்னா கூட்டுறவு வங்கி. சரிங்களா? அவங்க இங்கே பேங்க்கில் லோன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஏன் வட்டிக்கு போய் கடன் வாங்க போகிறாங்க? கந்து வட்டியில் போய்ட்டு ஃபைனான்ஸில் ஏன் வாங்க போகிறாங்க? அதை தான் சொல்ல வராங்க. விவசாயிக்கான உற்பத்தியை பெருக்குவது, கந்து வட்டிக்காரர்களின் கொடுமையை தவிர்ப்பது, விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது. கடன் வசூலை உறுதி செய்ய வங்கிகள் மேற்கொள்வது. கடன் வசூலை உறுதி செய்ய வங்கிகள் மேற்கொள்வது என்னென்னா, சொத்து அடமானம், நகைப்பொருள் ஈடு, பிணை, இம்மூன்றும் சரி. அதாவது ஒரு கடன் வசூலை உறுதி செய்ய வங்கிகள் மேற்கொள்வது என்னென்னா, அவங்கள்ட்ட கடன் வசூலிக்க முடியல அப்படின்னா சொத்து அடமானம் வச்சு பண்ணுவாங்க. அடுத்தது நகை பொருள் ஈடு, பிணை, இது மூன்று வைப்பாங்க. வேளாண்மை எத்தனை சதவிகித இந்திய மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறது? 52%. வேளாண்மை எத்தனை சதவிகித இந்திய மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறது? 52%. 7 பேரை தேர்ந்தெடுக்கும் ஒரு வாக்குச்சீட்டில் 6 பேருக்கு மட்டுமே ஒரு உறுப்பினர் வாக்களித்தால் என்னன்னா 6 பேர் வாக்கு செல்லும். அதாவது மெஜாரிட்டி யார் அதிகமோ அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? 7 பேர் இருக்கிற இடத்துல 6 பேர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அப்போ 6 பேர் மெஜாரிட்டி தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? ஒரு நபரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, ஏன்னா மெஜாரிட்டி கம்மியாக இருக்கும்போது. அப்போ கூட்டுறவு சங்கத்தலைவர் ஊராட்சி மன்ற தேர்வில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் 2 பதவிகளையும் வகிப்பார். கூட்டுறவு சங்கத்தலைவர் ஊராட்சி மன்ற தேர்வில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் 2 பதவிகளையும் வகிப்பார். அலுவலக ஆணை என்பது பணிப்பகிர்வு, பணியாளர்களின் கடமை, பொறுப்புகள் நிர்ணயித்தல், வேலை நேரம் குறித்த ஆணை. அலுவலக ஆணை என்பது பணிப்பகிர்வு, பணியாளர்களின் கடமை, பொறுப்புகள் நிர்ணயித்தல், வேலை நேரம் குறித்த ஆணை. பதிவாளரின் அதிகாரம் யாருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது? பதிவாளரின் அதிகாரம் யாருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறதுனா, கூடுதல் பதிவாளர், இணை பதிவாளர், துணை பதிவாளர், சார் பதிவாளர். அதாவது பதிவாளருடைய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, கூடுதல் பதிவாளர், இணை பதிவாளர், துணை பதிவாளர், சார் பதிவாளர். பொது பதவித்தரத்தை ஏற்படுத்தும் கூட்டுறவு சட்டத்தின் பிரிவு. பொது பதவித்தரத்தை ஏற்படுத்தும் கூட்டுறவு சட்டத்தின் பிரிவு எதுனா பிரிவு 75. பொது பதவித்தரத்தை ஏற்படுத்தும் கூட்டுறவு சட்டத்தின் பிரிவு எதுனா பிரிவு 75.